إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார், மனைவிமார்கள் மற்றும் அவர்களின் தோழர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் நேரான கொள்கையை, நேரான பாதையை, மன தூய்மையை, அல்லாஹுவின் மன்னிப்பை, அல்லாஹுவின் அன்பை, அருளை, மறுமையின் மகத்தான வெற்றியை வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயத்தை உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக உபதேசம் செய்கிறேன். யார் அல்லாஹுவை பயந்து கொண்டார்களோ அவர்களுடைய இம்மை காரியங்களும் மறுமை காரியங்களும் சீர்பெற்றுவிடும். அல்லாஹுடைய பயத்தை கொண்டு நம்முடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் நாம் இலகுவாக்கிக் கொள்ளலாம். நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அல்லாஹு தஆலா தந்தருள்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற இந்த பரிசுத்தமான நேர்வழியிலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களையும் பின்பற்றுகின்ற நேர்வழியில் இருக்கின்ற வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான். அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா இறுதி வரை நம்மை நிலைத்திருக்க செய்வானாக. நம்முடைய சிந்தனைகளில், சொற்களில் வழிகேடுகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் நிகழ்வதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் சென்ற குத்பாவிலே நாம் பார்த்தது போன்று சஹாபிய பெண்களுடைய அந்த தியாகம், அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் நினைவுகூரத்தக்கதாகும். இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயத்திலிருந்து சஹாபிய பெண்களின் பங்களிப்பை பிரித்து பார்க்க முடியாது. ஆண் சஹாபாக்கள் எந்த அளவு வீரத்தாலும், பொறுமையாலும், சகிப்புத்தன்மையாலும், கொடைத்தன்மையாலும், கல்வியினாலும், இன்னும் பல சிறப்புகளாலும் அறியப்படுகின்றார்களோ சகோதரர்களே, அது போன்றுதான் சஹாபா சமுதாயத்தில் இருந்த கண்ணியத்திற்குரிய நபித்தோழிகள், சஹாபியாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபிய பெண்மணிகள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. சகோதரர்களே, அதிலே குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை நாம் அறிவது நம்முடைய ஈமான் சார்ந்த விஷயமாகும். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு அவர்களின் ஆன்மாக்களை விட மிக விருப்பத்திற்குரியவர், நெருக்கமானவர் என்று கூறிவிட்டு நபியினுடைய மனைவிகள் மூமின்களுக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள், அன்னையர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்றான். அல்லாஹ்வின் அடியார்களே,
எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமானோ, அல்லாஹுவின் கட்டளையோ, அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை, அதில் குறிப்பாக அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை, இன்னும் அதிலும் குறிப்பாக விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை நேசிப்பது, இது நம்முடைய ஈமான் சார்ந்த விஷயம். இன்று எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் பல கல்விகளை நாம் பேசாமல் மறந்து விடுகிறோமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது அலட்சியம் செய்து விடுகிறோமோ, அவற்றில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி நாம் அதிகம் பேசாமல் இருப்பது. அவர்கள் பேச தகுதியானவர்கள், நினைவு கூறத்தக்க தகுதியானவர்கள், புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள். யாரை அல்லாஹ் புகழ்ந்தானோ, யாரை நோக்கி குர்ஆனிலே ஓதப்படக்கூடிய வசனங்களை, யா நிசா அன்-நபி யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக, நபியின் மனைவிமார்களே, நபியே உங்களது மனைவிமார்களுக்கு என்று எத்தனை வசனங்களில் அந்த கண்ணியத்திற்குரிய சிறப்பிற்குரிய முன்னோடிகளான அந்த பெண்களை பற்றி, நம்முடைய தாய்மார்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசி இருக்கின்றானே. சகோதரர்களை, நாம் சிந்தித்து பார்த்தோமா? நம்மில் எத்தனை பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர் என்பது கூட தெரியும்? பலருக்கு தெரியவே தெரியாது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி ஒரு சிலருடைய பெயர்களை தவிர பல மனைவிமார்களின் பெயர்கள் தெரியாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன செய்தார்கள், இந்த உம்மத்துக்கு என்ன கல்வியை கொடுத்தார்கள், அவர்கள் செய்த தியாகம் என்ன, பங்களிப்பு என்ன, எத்தகைய இன்னல்களை எல்லாம் இந்த தீனுக்காக சுமந்தார்கள், தாங்கினார்கள், யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான அஸ்-சித்தீகா பின்து சித்தீக், அல்-ஹபீபா பின்துல் ஹபீப் என்று அறியப்படுகின்ற யார் அவர்கள்? அவர்கள் ஒரு உண்மையான ஈமானில் சித்தீகா, வாய்மையாளர் என்ற தரத்தை அடைந்த அஸ்-சித்தீக், அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மிகவும் வாய்மையாளர், மிக ஈமானிலே மிக உண்மையாளர் என்று அறியப்பட்டவருடைய மகளார், அல்லாஹ்வுடைய தூதரின் கலீஃபாவின் மகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிரியமான, மிக நேசமான மனைவியார் நம்முடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றித்தான் சிறிது நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவராகிய உம்மு ரூமானுக்கு பிறந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு பிறந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயும் தந்தையும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு அழைத்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தபோது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மரணம் ஏற்பட்ட போது, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 6வது வயதிலே அல்லாஹ்வின் கட்டளையின்படி, அல்லாஹ்வின் அறிவிப்பின்படி அவர்களை திருமணம் செய்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் முடிந்து திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது, ஹிஜ்ரி 3வது ஆண்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பருவ வயதை அடைந்து பாலிகானதற்கு பிறகு, திருமண வாழ்க்கைக்கு அவர்கள் தயாராகிவிட்டதற்கு பிறகு, அன்சாரி பெண்களால் அலங்கரிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு கன்னி பெண்ணை மணந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்த அத்தனை மனைவிமார்களும் கணவனை இழந்த விதவைகளாக இருந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் கன்னிப்பெண்ணாக இருந்தார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகவும் நேசித்தார்கள். சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரீதுகி ஃபில் மனாமி ஸலாஸ லயாலின். ஆயிஷா, 3 இரவுகள் உன்னை எனக்கு கனவிலே காண்பிக்கப்பட்டது. ஜாஅனி பிகில் மலகு ஃபீ சரகத்தின் மின் ஹரீரின். பட்டு துணியிலே உன்னை வானவர் என்னிடம் கொண்டு வந்தார். அவர் கூறினார், இவர்தான் உன்னுடைய மனைவி என்பதாக. அப்பொழுது உன்னுடைய அந்த பட்டு துணி அகற்றி உன்னுடைய முகத்தை பார்த்தேன். ஃபைதா அன்திஹிய, நீங்கள் தான் அவராக இருந்தீர்கள். ஃபஅகூல், அந்த 3 இரவுகளிலும் எனக்கு காண்பிக்கப்பட்ட போது நான் சொல்லுவேன், இயகு ஹாதா மின் இன்தில்லாஹ் யும்திஹி, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்குமே ஆனால், இந்த நாட்டம் இந்த திருமணம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்குமே ஆனால் அல்லாஹ் இதை நடத்தி தருவான் என்பதாக. அன்பானவர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நடந்த அந்த திருமணத்தினுடைய முன் நிகழ்வு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மிகப்பெரிய நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்காக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பெரிய தியாகங்களை செய்த ஒரு மூத்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்ஷு ஸலாசில் என்ற போருக்கு இவரை துணை அமீராக நியமித்து அனுப்புகிறார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர், ஆனால் எப்போது ஈமான் இஸ்லாம் உறுதியாகி விடுகிறதோ அன்பு சகோதரர்களே, அதற்கு காலங்கள் தேவையில்லை. பல காலம் முஸ்லிமாக இருந்தவர் ஈமானை விட்டு ஓடிவிடலாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லது ஈமானிலே பலவீனமானவராக இருக்கலாம். நேற்று இஸ்லாமிற்கு வந்தவர், அவர் பலகாலம் முஸ்லிமாக இருப்பவரை விட ஈமானில் உறுதியானவராக வலுமிக்கவராக இருக்கலாம். நம்பிக்கை என்பது உள்ளத்தில் ஊறக்கூடிய, உள்ளத்தில் உறுதியாகி விடக்கூடிய ஒரு அம்சமே தவிர அது அக்காலத்தால் உள்ள அம்சம் அல்ல. யார் ஈமானை தனக்குள் உறுதிப்படுத்த விரும்புவாரோ அல்லாஹ் அவருக்கு ஈமானை உறுதிப்படுத்தி கொடுப்பான். யார் இஹ்லாஸை தனக்குள் உறுதிப்படுத்த விரும்புவாரோ அவருக்கு அல்லாஹ் இஹ்லாஸை உறுதிப்படுத்துவான். யார் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னை, தனது வாழ்க்கையை, தனது அறிவை, திறமை, செல்வத்தை அர்ப்பணிக்க விரும்புவாரோ அவருக்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பான். இதிலே முந்தி இஸ்லாத்தை ஏற்றவர் அல்லது நீண்ட காலமாக இஸ்லாத்தில் இருப்பவர் அல்லது முஸ்லிம்களுக்கு பிறந்தவர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். ஓமை யுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பஹு, ஈமான் யாருக்கு இருக்குமோ அவருடைய கல்புக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணை அமீராக நியமித்து போருக்கு அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான், சஹாபாக்கள் அப்படித்தான். சகோதரர்களே, அந்த நபியை பார்த்தால் அந்த நபியின் மீது பாசம் கொள்ளாமல் யாருக்கும் இருக்க முடியாது. அவரை நேசிக்காமல் யாரும் இருக்க முடியாது. அவருக்கு மிக நெருக்கமானவராக நான் ஆக வேண்டும் என்ற துடிப்பு வந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு வசீகர தன்மை கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து விட்டால் அவ்வளவு பெரிய ஒரு அன்பை, பாசத்தை, நேசத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பவர்களுடைய உள்ளத்திலே நிரப்பி விடுவான். அம்ர் இப்னு ஆஸ் யார் இவர்? உங்களுக்கு தெரியும். ஹபஷாவிற்கு மூமின்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்களே மக்காவிலிருந்து. அப்போது அந்த மூமின்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்பதற்காக நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே தூதராக சென்றவர். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது, இஸ்லாமின் மீது வெறுப்பை கொண்டிருந்தவர். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே ஈமானை போட்டுவிட்டான். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவான். அவருடைய ஈமான், இஸ்லாம் அழகாகிவிட்டது, பரிசுத்தமாகிவிட்டது. இப்போது என்ன கேட்கிறார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்விடத்திலே நேற்றுதானே இஸ்லாமிற்கு வந்தோம், இப்போதுதானே சில நாட்கள் ஆகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இங்கே அது பேச்சு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நேரடியாக சென்று கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸி அஹப்பு இலைக், அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு எப்படி என்றால், யார் தன்னிடத்தில் பழகினாலும் அவரை தனக்கு மிக நேசத்திற்குரியவராக பாவிப்பார்கள். ஒவ்வொருவரும் பிறரை விட நான் தான் இந்த நபிக்கு நெருக்கமானவர் என்று எண்ணுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசத்தை, அன்பை பொழியக்கூடியவர். யாருடைய உள்ளத்திலே மன தூய்மை இருக்குமோ, நேர்மை இருக்குமோ, நீதம் இருக்குமோ, கண்டிப்பாக அவர் தன்னுடைய தோழர்களிடத்தில் அப்படித்தான் நடந்து கொள்வார். அதற்கு மிகப்பெரிய முன்னோடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமானவர்கள். அவர்கள் யதார்த்தமாக சொன்னார்கள், எனக்கு மக்களில் மிக விருப்பமானவர் ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷா என்று சொன்னார்கள். அவர் என்ன எதிர்பார்த்தார்? தன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களோ என்ற எதிர்பார்ப்பிலே அவர் கேட்கிறார். பிறகு அந்த சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிது தாமதித்து விட்டு பிறகு குல்து ஃபமினர் ரிஜாலி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் மனைவிமார்களில் கேட்கவில்லை, நானோ ஆண்களில் யார் உங்களுக்கு விருப்பமானவர் என்று கேட்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அடுத்து மிக அழகிய பதிலை சொன்னார்கள். அபூஹா இதன், அப்படி என்றால் அவருடைய தந்தை என்று சொன்னார்கள். ஆயிஷாவுடைய தந்தை என்று சொன்னார்கள். பாருங்கள் அம்ர் இப்னு ஆஸுடைய அந்த தேடலை. குல்து சும்மமன், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கருக்கு பிறகு யார் உங்களுக்கு அதிகம் பிடிக்கும், பிரியமானவர்? ஃபகால உமர், பிறகு உமர் என்று சொன்னார்கள். இப்படியாக சளைக்காமல் அம்ர் இப்னு ஆஸும் கேட்டுக்கொண்டிருக்க ஃபஅத்த ரிஜாலன், அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியின் பெயரை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் பார்த்தார், இது என்னடா வம்பா இருக்கு, கடைசி ஆளா நம்ம வைத்திர வேணாம், போது இதோட நம்முடைய கேள்வியை நிறுத்திக் கொள்வோம் என்பதாக அங்கே அவர் முடித்துக் கொள்கிறார். இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பிரியமானவர் நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விசேஷமான துஆவிற்கு உரியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. லம்மா ரஅய்து மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீபன் நஃப்ஸி குல்து யா ரசூலல்லாஹ் உத்உல்லாஹ் லி. சஹாபாக்கள் எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏதாவது கேட்டு பெறுவதாக இருந்தால், குறிப்பாக துஆக்கள், அதற்கான சந்தர்ப்பத்தை தேடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உத்உல்லாஹ் லி, எனக்காக துஆ கேளுங்கள், எனக்காக துஆ கேளுங்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதிர்பார்த்தது இதைத்தான். நம்மில் ஒருவர் நமது தலைவரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதையும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களோ சஹாபிய பெண்மணிகளோ தங்களின் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதிர்பார்த்ததே இல்லை. துன்யாவுக்காக வாழாத ஒரு உத்தம கூட்டம் உலகத்திலே பிறந்து வாழ்ந்து முன்மாதிரியாக நடந்திருக்கிறது என்றால் அது சஹாபாக்களின் கூட்டம் தான். சகோதரர்களே, நமக்கோ எப்போதும் நமது சிந்தனையில் துன்யா, ஆகிரத்தை பார்த்து கொள்ளலாம். சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களது மொத்த கவனமும் ஆகிரத்தை நோக்கிதான். அது சீராகிவிட்டால் துன்யாவை பற்றி பிரச்சனையே இல்லை. என்ன இறுதியாக என்ன நடந்துவிட போகிறது துன்யாவிலே? மரணத்தை தவிர. எப்படி இருந்தாலும் மரணம் தான். அல்லாஹ் சொல்லிவிட்டான், மூமின்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் செத்தாலும் கொல்லப்பட்டாலும் என்னிடம்தானே எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் செத்தாலும் கொல்லப்பட்டாலும் என்னிடம்தானே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வாழ்ந்தாலும் வெற்றியாளர்களாக கண்ணியமானவர்களாக வாழ்வீர்கள். நீங்கள் கொல்லப்பட்டாலும் ஷஹீதுகளாக இடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். பிரச்சனை யாருக்கு? அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற கூட்டத்திற்கு. பிரச்சனை யாருக்கு? அல்லாஹ்வை இணை வைக்கின்ற கூட்டத்திற்கு. பிரச்சனை யார்? அல்லாஹ் தடுத்த பெரும்பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு. அவர்கள் அல்லாஹ்வின் சாபத்திலே இருக்கிறார்கள். செல்வத்தில் இருந்தால் என்ன, செழிப்பில் இருந்தால் என்ன, ஆட்சியில் இருந்தால் என்ன, அதிகாரத்தில் இருந்தால் என்ன, இந்த உலக வாழ்க்கையின் அத்தனை வசதிகளும் கொடுக்கப்பட்டால் என்ன, ஒரு மனிதன் பெரும்பாவத்திலே, நிராகரிப்பிலே, இணை வைப்பிலே இருந்தால் அவன் அல்லாஹ்வின் சாபத்தில் இருக்கிறான். அவன்தான் பிரச்சனை.
அவனுக்கு தான் பிரச்சனை, ஏழையான முஸ்லிமுக்கு அல்ல, ஏழையான மூமினுக்கு அல்ல. என்ன நடந்துவிட போகிறது இந்த உலகத்திலே? உணவு இல்லை என்றாலும், உடை இல்லை என்றாலும், இறுதியாக இந்த உலகத்தில் மரணம் அவ்வளவுதான். இதோடு இந்த உலகம் முடிந்துவிடப் போகிறது. அன்பானவர்களே, ஆகிரத், மறுமை, 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 எழுப்பப்படக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கை, எங்கே மரணம் இல்லையோ, மரணத்திற்கே மரணம் கொடுக்கப்படுமோ, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். ஒரு துவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், சொர்க்கத்தின் வெற்றி கிடைக்க வேண்டும். அதை யார் தங்களது சிந்தனைகளில் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே அல்ல. சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் எனக்கு நீங்கள் ஒரு துஆ கேட்கலாமே? சுப்ஹானல்லாஹ், என்ன துஆவை எதிர்பார்த்திருப்பார்கள்? இங்கும் பார்த்தால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாம் அக்கறையாக கேட்கக்கூடிய துஆவை நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். பொதுவாக நான் சொல்கிறேன், ரொம்ப அக்கறையா ஈடுபாடா நம்ம கேட்கிற துஆ, அதுல கூட சுத்தி பார்த்தா இந்த துன்யா தான் இருக்கும். அதுல கூட சுத்தி சுத்தி பார்த்தா இந்த துன்யா தான். யா அல்லாஹ், காசை கொடு, பணத்தை கொடு, பங்களாவை கொடு, வீட்டை கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடு, இவ்வளவு. சொர்க்கத்திற்கு உள்ள அக்கறை, அழ வேண்டும் சொர்க்கத்திற்காக, நரகத்தை பயந்து அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை அப்படியே சுஜூதிலே தனியாக யாரும் இல்லாத நேரத்தில் 2 ரக்காத்திலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று என்று அப்படி கதறி அழ வேண்டும். அதுதான் துஆ. ஆனால் பாருங்கள், துன்யாவை கேட்கும்போது அவ்வளவு உருக்கமாக அல்லாஹ் நீதான் கொடுத்தாக அப்படி கேட்போம். சொர்க்கத்தை, மறுமையை கேட்கும் போது அப்படியே சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவோம். என்னமோ அது நமக்கெல்லாம் ரிசர்வ் பண்ணப்பட்ட மாதிரி. ரிசர்வ் செய்யப்பட்ட சஹாபிய பெண்கள், சஹாபாக்கள் எப்படி அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், உதுல்லாஹ் லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர், உணர வேண்டிய தருணம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தம மின் ذنبها وما تأخر وما أسرت وما أعلنت. அல்லாஹ் ஆயிஷாவுக்கு அவருடைய முன் பாவங்களை, பின் பாவங்களை, அவர்களின் தனிமையின் பாவங்களை, அவர்கள் வெளிப்படுத்திய பாவங்கள் மன்னித்தருள்வாயாக அப்படின்னு துஆ செய்றாங்க. அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தால் சிரித்து அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் விழுந்து விடுகிறார்கள். இங்கே பாருங்கள், எந்த நபியை பற்றி அல்லாஹ் வர்ணித்தானோ, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களே, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தூதர் யார் தெரியுமா? உங்களில் உள்ளவர், உங்கள் மீது பேராசை உள்ளவர். உங்களை சிரமப்படுத்துவது அவருக்கு மிக முடியாத காரியம், அது ரொம்ப கடினமாக இருக்கும். உங்கள் மீது அக்கறை உள்ளவர், உங்கள் மீது இரக்கம் உள்ளவர், உங்கள் மீது நேசம் உள்ளவர், மூமின்களின் மீது மகா கருணை உடையவர். அப்பேற்பட்ட அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சந்தர்ப்பங்களில் இந்த உம்மத்தை அல்லாஹ்விடம் நினைவு கூர்ந்தார்கள். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த துஆவினால் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். எப்படி நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு துன்யாவுக்காக வேண்டி கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் இல்லையா? நீங்க கேட்டு பாருங்க, ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க, நானும் வச்சு பார்க்கிறேன். இதை சொல்லாம மனைவிமார்களிடத்தில் போய் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை கொடுக்கட்டும், 100 பவுன் நகையை கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு கோடி காசு கொடுக்கட்டும் அப்படின்னு கேளுங்களேன். சிரிச்சுக்கிட்டோம் ஆமீன் ஆமீன் மாஷா அல்லாஹ்னு சொல்லி பிரியாணி போட்டுருவாங்க. விட்டுருங்க. அதுக்கப்புறமா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு துஆவை போட்டு பாருங்க. அப்படியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாம் எப்படியோ அப்படித்தான் நமது மனைவி இல்லையா? நம்மிலிருந்து உள்ளவர்கள் தானே. சொல்லுங்க, புரியுதா இல்லையா? இங்க ஒருத்தர் இருக்கிறார், என்ன துஆ செஞ்சாலும் சரி சிரிப்பு வராது. அல்லாஹ் செல்வத்துல பரக்கத்தை கொடுன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவு அவங்களுக்கு சந்தோஷமா தாங்காது. அல்லாஹ் உங்களுக்கு பொம்பளை புள்ளைய கொடுக்கட்டும், வேணாம். காசு கொடுக்கட்டும், துன்யாவுடைய பரக்கத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ் ஆமீன். சகோதரர்கள், நம்முடைய நிலை அப்படி இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறோம். நம்மை நாமே
உரசி பார்ப்பதற்குரிய சில செய்திகளை சொல்கிறேன். சரி, விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் யார் அவர்கள்? யார் அவர்கள்? அல்லாஹ் அக்பர். உம்மத்துக்காகவே வாழ்ந்தவர்கள். நம்முடைய வலி அவர்களுக்கு வலிக்கும், நம்முடைய வலி அவர்களுக்கு வலிக்கும். அப்பேற்பட்ட நபி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயசுருகி துஆஇ, ஆயிஷா என்னுடைய இந்த துஆ உனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா? ஃபகாலத் வமா லீ லா யசுர்னி துஆஉக், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய இந்த துஆ எனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கும்? பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால வல்லாஹி இன்னஹா லதஅவதி, ஃபகால வல்லாஹி இன்னஹா லதஅவதி, ஆயிஷா இது என்னுடைய உம்மத் மூமின்கள் அனைவருக்கும் நான் கேட்கக்கூடிய துஆ. இன்னஹா லதஅவதி, இதான் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். அல்லாஹ் தஆலா சூரா துஹாவிலே சொல்கிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நபியே உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் மிக 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 உயர்ந்த நற்பாக்கியங்களை கொடுத்து கொண்டே இருப்பான் நீங்கள் திருப்தி அடைகிற வரை. இந்த வசனம் இறங்கிய பிறகு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கிறவரை என்னால் திருப்தி அடைய முடியாது. உடனே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹிற்கு வாக்கு கொடுத்தான், இன்னால லா நசூக யா முஹம்மத் ஃபி உம்மத்திக், முஹம்மதே உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் உங்களை நாம் மன வருத்தமடைய செய்ய மாட்டோம் என்று. உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் உங்களை நாம் மன வருத்தமடைய செய்ய மாட்டோம் என்று. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை குறித்து அவ்வளவு அக்கறை உள்ளவர்கள். அதுபோன்று சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கமுல மினர் ரிஜாலி கதீர் வலம் யக்முல் மினன் நிசாஇ இல்லா மர்யம் பின்த் இம்ரான் வ ஆசியா இம்ரஅத்து ஃபிர்அவுன் வ ஃபضل ஆயிஷா அலன் நிசா கஃضل الثريد على سائر الطعام. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்களில் பலர் ஈமானிலே ஒரு உயர்ந்த நிலை, பரிபூர்ண நிலையை எட்டி இருக்கின்றார்கள். ஆனால் பெண்களில் சொல்ல போனால் இம்ரானுடைய மகள் மரியம், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியாவை தவிர அத்தகைய ஒரு ஈமானுடைய நிலையை அடையவில்லை. பிறகு சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷாவின் சிறப்பு பெண்களுக்கு மத்தியிலே எப்படி என்றால், சரீத் என்ற அந்த கரியும் ரொட்டியும் சேர்ந்த ஒரு உணவு, அந்த உணவின் சிறப்பு எப்படி ஏனைய உணவுகளை பார்க்கிலும் இருக்கிறதோ அப்படித்தான் ஆயிஷாவுடைய சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, யா ஆயிஷ் ஹாதா ஜிப்ரீல் யுக்ரிஉக்கி ஸலாம், ஆயிஷாவே இது ஜிப்ரீல் உனக்கு சலாம் கூறுகிறார். அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்கள். ஃபகுல்து அலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்கிறார்கள், அவர் மீதும் சலாமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளும் நிலவட்டுமாக. பிறகு சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தரா மா லா அரா, அல்லாஹ்வின் தூதரே என்னால் பார்க்க முடியாததை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே இடத்தில் தான் ஜிப்ரீல் இருக்கிறார். யாரால் பார்க்க முடியவில்லை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். துர்இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். உலகத்திலேயே ஈமானால் உயர்ந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களாலேயே மலக்குமார்களை நேரடியாக பார்க்க முடியாது. அப்படி பார்ப்பதற்கான அந்த தகுதி இருந்திருக்குமே, ஆனால் யார் பார்த்திருப்பார்கள்? இந்த இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்திருப்பார்கள். புரிய வேண்டும் ஹதீசுகளை. இந்த நிலை இப்படி இருக்க,
இன்று சூஃபி தரீகா என்று பெயர்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் மலக்குல் மௌத்தை பார்க்கிறோம், நாங்கள் அந்த மலக்கை பார்க்கிறோம், இந்த மலக்கை பார்க்கிறோம், ஏன் இன்னும் சிலர் அல்லாஹ்வையே பார்க்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சகோதரர்களே, நேரான பாதையிலிருந்து ஹதீஸ், குர்ஆன், சுன்னா, சஹாபாக்களின் வழிமுறை என்ற ஆதாரத்திலிருந்து ஒருவன் விலகுவானே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் கண்டிப்பாக மௌட்டிகத்தில் மூட நம்பிக்கைகளில் முரண்பாடுகளில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறார்கள். எங்கே அனுப்பி வைக்கிறார்கள்? கூஃபா நகரத்திற்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே சென்றிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அம்மாரையும் தன்னுடைய மகனார் ஹசனையும் அனுப்பி வைத்தார்கள். கூஃபா வாசிகள் தங்களோடு சேர்ந்து போர் புரிய அவர்களை அழைக்கும்படி. அந்த நேரத்தில் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே இருக்கிறார்கள். சொன்னார்கள், கூஃபா வாசிகளே, இன்னி லஅலமு அன்னஹா ஜௌஜத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. கூஃபாவாசிகளே, எனக்கு நன்றாக தெரியும், நான் அறிந்திருக்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக இருக்கிறார்கள், துன்யாவிலும் உலகத்திலும். வலாக்கின் அல்லாஹ் பதலாக்கும், என்றாலும் இப்போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான். லிதத்தபிஊஹு அவ் இய்யாஹா, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பின்பற்றுகின்றீர்களா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறீர்களா என்று அல்லாஹ் உங்களை சோதித்திருக்கிறான். எனவே கலீஃபாவின் பக்கம் நீங்கள் வந்து விடுங்கள் என்று அழைக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே தெளிவாக சஹாபாக்களின் வாயிலாக நமக்கு உறுதியாக அறியப்படுகின்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக இருந்தார்களோ அதுபோன்று ஆகிரத்திலும் அவர்களுக்கு மனைவியாக இருப்பார்கள். இன்னும் பல ஹதீஸுகளிலே இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மேலும் பல விளக்கங்களை தொடர்ந்து சில ஜுமாக்களிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதற்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களை அறிவதற்கும் அதன் மூலமாக நாமும் நம்முடைய சமுதாயமும் படிப்பினை பெற்று ஈமானிலே உறுதி பெறுவதற்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகங்களை செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.